ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன ஒரு சூப்பரான ஹெல்த் டிப் பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் சூடு எதனால ஏற்படுது, அதை எந்த மாதிரியான உணவு வழிமுறைகள் மூலமா ரொம்ப ஈஸியா குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கூட்டமா இருக்கிற இடத்துல இருக்கிறோம், நம்ம சரியா காற்றோட்டம் நமக்கு கிடைக்கல, அல்லது நம்ம நைட் எல்லாம் சரியா தூங்காம நம்ம ஏதாவது ஒர்க் பண்றோம், அல்லது தூக்கம் வராம ரொம்ப அவதிப்படுறோம், அதிகமா கண் விழிக்கிறோம் அப்படின்னாலும் இந்த உடல் ஹீட் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே நம்மளோட பாடி ரொம்ப வறட்சியா இருக்கிறது, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கங்கள் இதனாலேயுமே கூட உடல் ஹீட் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம், இதனாலேயுமே கூட உடல் சூடு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. உடல் சூடு குறையணும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு சூப்பரான டிப் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நைட்டே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது நார்மலா சின்ன ஸ்பூன், டீஸ்பூன் வேணாம், அதை விட கொஞ்சம் சின்ன ஸ்பூன்ல வெந்தயம் நீங்க நைட்டே ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல அந்த வெந்தயத்தோட அந்த நீரை நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தீர்வா இருக்கும். அது மட்டும் இல்லாம அடிஷ்னலா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். வாரம் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆயில் பாத் எடுத்துக்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நல்ல வெந்நீர்ல குளிக்கிறது அப்படிங்கிறதுமே கூட உடல் சூடு குறையறதுக்கு சூப்பரான ரெமெடிஸ். கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க உடம்புல சூடு அப்படிங்கிறதே இருக்காது. இந்த உடல் சூடு குறையறதுக்கு நம்ம எந்த முத்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிராண முத்ரை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். இந்த பிராண முத்ராவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மோட கட்டை விரல், சுண்டு விரல், மோதிர விரல், இது மூன்றோட நுனிகளும் டச் ஆகணும். மற்ற 2 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். ஆஸ் யூஷுவல் உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். டெய்லியும் காலையில 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம் நீங்க இந்த பிராணமுத்திரையை எடுத்துக்கிறதுனால உடல் சூடு குறையும், நீங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். உடல் சூடு குறையறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், தர்பூசணி எடுத்துக்கலாம், இளநீர் குடிக்கலாம், நல்ல பச்சை தண்ணி மாதிரி நீர் மோர் எடுத்துக்கலாம், நீராகாரம் எடுத்துக்கலாம், திராட்சை, ஆரஞ்சு, எலுமிச்சை, பாகற்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள உணவுகள், பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கிறது மூலியமா உடல் சூடு அப்படிங்கிறது கண்டிப்பா பெர்ஃபெக்டா ரெடியூஸ் ஆகும். அப்புறம் அதிகமா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே கூட உடல் சூடு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுமே உணவுல இந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் சூடு குறைஞ்சு ரொம்பவே ஆரோக்கியமா வாழ முடியும். உடல் சூடு குறையறதுக்கான வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சுண்டு விரல் முட்டி, மோதிர விரல் முட்டிக்கு கொஞ்சம் சென்ட்ரல் இந்த இடத்துல தான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நீங்க கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ப்ரெஸ் ரிலீஃப் இந்த மாதிரி நீங்க ரொம்ப ரிலாக்ஸா ஹாப்பியா இந்த வர்மா பாயிண்ட்ஸை நீங்க ஸ்டிமுலேட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு உடல் சூடு அப்படிங்கிறது ஸ்டேபிள் ஆகிறத உங்களால உணர முடியும். ஜஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ். எப்போ ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்ப ஜஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல் சூடு குறையும், ரொம்ப நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா உடல் சூடு எதனால ஏற்படுது, அதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணிக்கணும், முத்ரா, வர்மா பாயிண்ட்ஸ் பத்தி நான் சொன்ன பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது உடல் சூடு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவை இந்த சம்மர்ல நீங்க அவங்களுக்கு பகிருங்க, அவங்களும் பயனடையட்டும். இப்பதான் நீங்க நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரெமெடிஸ் ஆகட்டும், ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான சூப்பரான ஹோம் ரெமெடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.